நோக்கி பார்த்தோம் என்றால் மன்னனை விட மாசற கற்றவனே சிறந்தவனாக காட்டப்படுகிறார்கள். ஏனென்றால் மன்னனுக்கு அந்த தேசத்தில் தான் மதிப்பு, ஆனால் கற்றவனுக்கோ சிறப்பு. சென்ற இடமெல்லாம் கற்றவனுக்கு சிறப்பு. பிரியமான பிள்ளைகளே, ஆகவே இந்த நல்ல நாளிலே டாக்டர் ஐயா சிறந்த ஆசிரியர் பட்டம் பெற்ற ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாளிலே ஆசிரியர் தின விழா நல்வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி டீச்சர்ஸ் டே. இது ஆசிரியர்கள் கொண்டாடுகிற விழா அல்ல, மாறாக மாணவிகளாகிய நீங்கள் ஆசிரியர்களை கொண்டாடுகிற விழா இந்த ஆசிரியர் தின விழா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமான பிள்ளைகளே, இந்த உலகத்துல கடவுளுக்கு சமமான 3 பேர் இருக்கிறார்கள், வாழும் கடவுள்கள். ஒன்று நம்முடைய பெற்றோர்கள், நமக்கு வாழ்க்கையை கொடுத்தவர்கள். இரண்டாவது மருத்துவர்கள், நம்முடைய வாழ்க்கைக்கு நலம் தருபவர்கள். மூன்றாவதாக நம்முடைய ஆசிரியர்கள், நம்முடைய வாழ்க்கையினுடைய குறியோளை காட்டக்கூடியவர்கள். ஆகவே வாழும் கடவுளாக இந்த மனுலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நம்முடைய வாழ்க்கையில 3 அறையில மட்டும்தான் நம்ம உண்மையான சந்தோஷத்தை பார்ப்போம். 3 அறையில மட்டும்தான் நமக்கு உண்மையான நிம்மதி கிடைக்கும். அது முதல் அறை அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய தாயினுடைய கருவறை. அந்த இடத்துலதான் உண்மையான மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும். இரண்டாவது உங்களுடைய வகுப்பறை. அந்த வகுப்பறையில தான் நமக்கு உண்மையான சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கும். நீங்க படிச்சு முடிச்சுட்டு ஒரு கட்டத்துல இந்த ரோட கிராஸ் பண்ணி நீங்க போகும் பொழுது அப்ப யோசிப்பீங்க, என் கிளாஸ் ரூம்ல எப்படி ஆட்டம் பாட்டம் சந்தோஷம்னு இருந்த தெரியுமா அப்படின்னு நீங்கள் நினைத்து பார்ப்பீர்கள். பிரியமான பிள்ளைகளை, மூன்றாவதாக இங்க இருக்கிற ஆப்போசிட்ல இருக்கிற கல்லறை, அதுலதான் மனுஷன் நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். ஆகவே இந்த 3 அறைகளையும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பொழுதும் மறக்கவே கூடாது. இந்த 3 அறைகள் மட்டும்தான் நமக்கு உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளை, சாக்ரட்டிஸினுடைய மாணவன் பிளாட்டோ, பிளாட்டோவினுடைய மாணவன் தான் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் தான் தி கிரேட் அலெக்சாண்டர். அவர் இந்த உலகத்தையே ஒரு குடையின் கீழே கொண்டு வர வேண்டும் சொல்லி வெற்றியும் பெற்றவர். அவரிடம் ஒரு கேள்வியானது கேட்கப்பட்டது, எப்படி இந்த உலகத்தையே நீங்கள் வெற்றி பெற்று இந்த உலகத்துக்கே நீங்கள் வெற்றியின் சிகரமாக திகழ்கிறீர்கள், எப்படி உங்களால் உருவாக முடிந்தது என்று கேட்ட பொழுது அலெக்சாண்டர் இவ்வாறாக சொன்னாராம், இந்த உலகத்திற்கு நான் வருவதற்கு காரணமாக இருந்தவர் என்னுடைய பெற்றோர்கள், ஆனால் இந்த உலகமே என்னிடம் வருவதற்கு காரணமாக இருந்தவர் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று சொன்னாராம். பிரியமான பிள்ளைகளை, ஆகவே ஆசிரியர்கள் என்பவர்கள் நம்முடைய வாழ்க்கையின் ஒளி விளக்காக திகழ்கிறார்கள், நம்முடைய வாழ்க்கையின் வெளிச்சமாக திகழ்கிறார்கள் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. அந்த பிள்ளை ஒரு சொன்னிச்சு, ஒரே ஒரு நபரை குறிச்சு அந்த வகுப்பறையில எங்க ஆசிரியர் பாடமே எடுக்கல அப்படின்னு. பிரியமான பிள்ளைகளை, இதே வசனத்தை தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய நற்செய்தியில சொல்றாரு. 99 ஆடுகள் அவர் என்ன பண்ணிட்டாரு, ஓரம் கட்டிட்டாரு. எல்லாம் படிக்க தெரிஞ்ச ஆடு, எல்லாம் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். ஆனா படிக்க தெரியாத அந்த ஒரே ஒரு ஆட்டை குறிச்சு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, ஓடி போறாரு. அந்த ஆட்டை குறிச்சு அவரு கவலைப்படுறாரு என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆகவே ஒவ்வொரு ஆசிரியரும் 99 ஆடை பத்தி கவலைப்படுறது கிடையாது. அந்த பிள்ளை எப்படி வேணாலும் படிச்சு மேலே வந்துடும். ஆனா ஒரு பிள்ளை படிக்க முடியாம கஷ்டப்பட்டு திணறிட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காக உழைத்து கொண்டிருக்கிறவர்கள் தான் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள். கைகளை தட்டி பிள்ளைகள் ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லலாம். அன்புக்குரிய பிள்ளைகளை, என்னுடைய பள்ளியினுடைய வாழ்நாட்களை நான் நினைத்து பார்க்கிறேன். நான் ரொம்ப அடங்கா பிள்ளைன்னு சொல்லுவாங்க. எங்க டீச்சர் என்னைய பார்த்து சொல்லுவாங்க, உனக்கு முடி அடங்காது, அதே மாதிரி நீயும் அடங்க மாட்ட அப்படின்னு சுத்தி சுத்தி அடிப்பாங்க. பிரியமானவர்களை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்பெல்லாம் எங்க ஆசிரியரை நான் திட்டுனேன். என்ன வாத்தியார், ஆசிரியர்களுக்கு பட்ட பேரெல்லாம் வச்சு அனுப்பவும் இல்ல, பொம்மை இப்படி எல்லாம் வச்சு பட்ட பேரெல்லாம் வச்சு அனுப்போம். அப்படிலாம் நான் ஆசிரியர்களை பட்ட பெயரெல்லாம் வச்சு அழைத்து அவர்களை திட்டுவேன். ஆனால் இப்பொழுது நினைத்து பார்க்கிறேன், என்னுடைய கண்களில கண்ணீர் வருகிறது. நான் இந்த இடத்துல நிற்கிறேன், இந்த மைக் அந்த முன்னாடி இருக்குது, இந்த உடையை நான் போட்டு இருக்கிறேன், உங்கள் முன்னாடி இந்த ஸ்டேஜ் எனக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னா இவர்கள் தரவில்லை, என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு கொடுத்தது. பிரியமான பிள்ளைகளை, அதன் அடிப்படையில் தான் நான் இங்கு ஒரு குருவானவனாக நின்று கொண்டிருக்கிறேன். பல பிள்ளைகளை இறைவனிடம் அழைத்து வந்து கொண்டிருக்கிறேன், மறையுரையாற்றிக் கொண்டிருக்கிறேன், இறைவனையே உணவாக வந்து கொண்டிருக்கிறேன். இதற்கு அடிப்படை காரணம் யார் என்று பார்த்தால்
என்னுடைய ஆசிரிய பெருமக்கள் தான் என்னை உருவாக்கினார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த பள்ளி உழைப்புக்கும் உயர்வுக்கும் காரணமாக என்ற விருதுவாக்கோடு மாணவிகளுடைய நலனுக்காக, மாணவிகள் கல்வியினுடைய அந்த நலனுக்காக பிற்காலத்திலே எதிர்காலத்திலே தலை சிறந்த பிள்ளைகளாக உருவாக வேண்டும் என்று சொல்லி ஆசிரியர் பெருமக்கள் படுகின்ற வேதனைகளும் சுமைகளும் நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம மேலோட்டமா பார்ப்போம். ஆனா அவர்கள் இரவு நேரத்துல தூங்காம என்னடா அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், என்னடா சிந்தனைகளை பிள்ளைகளுக்கு என்னடா சீர்தூக்கலாம் என்று சொல்லி குடும்ப சுமையாக இருக்கலாம், அவர்களுடைய பள்ளி சுமை, அரசாங்கப்பட்ட சுமை, ஏகப்பட்ட சுமைகளை சுமந்து கொண்டு வருகிறார்கள். நீங்கள் புத்தக மூட்டையை தான் சுமந்து வருகிறீர்கள். அவர்கள் உங்களுடைய சுமைகளையும் உங்களையும் சேர்ந்து தினந்தோறும் தூக்கி கொண்டு செல்கிறார்கள் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது பிரியமானவர்களே. ஆகவே ஆசிரிய பணி என்பது அறப்பணி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆசிரிய பணி அறப்பணி. பிரியமான பிள்ளைகளை, ஆசிரிய பணி அறப்பணி. எந்த துறைக்கு வேணாலும் நீங்க போங்க, ஒரு மருத்துவர்கிட்ட போய் நீங்க கேளுங்க, உங்களுக்கு எந்த துறை பிடிச்ச துறை? மருத்துவத்துறை எனக்கு பிடிக்காது என்று சொல்வார். எந்த துறை பிடிக்கும்? எனக்கு ஆசிரியர் துறை தான் மிக சிறந்தது என்று காட்டுவார் பிரியமானவர்களே. ஆகவே ஒரு மருத்துவரிடம் சென்று நாம் பயின்றால் மருத்துவராக நாம் மாறி போகலாம். IAS இடம் போன்று நாம் பயின்றால் IAS ஆக நாம் மாறலாம். ஒரு கேமராமேன் கிட்ட போய் நம்ம பயின்றோம்னா கேமராமேனா மாறலாம். ஒரு எடிட்டர் கிட்ட போனோம்னா எடிட்டரா நம்ம மாறலாம். ஆனா ஆசிரியரிடம் நாம் பயின்றால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில நாம் மனிதனாக அல்ல, மாறாக மாமனிதனாக இந்த மனுலகத்துல நாம் உயர்ந்து நிற்கலாம் என்பதை புரிந்து கொண்டு இந்த அருமையான வேலையை எனக்கு வாய்ப்பளித்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் மற்றும் மாணவ பிள்ளைகளாகிய எதிர்கால சிகரங்களாக விளங்கக்கூடிய உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும், இந்த மனுலகத்துல கல்வி மட்டுமே அழியாது, ஏனென்றால் கற்க கசடர ஆமா கல்வியினுடைய பயன் கற்றல் அல்ல பிரியமானவர்களே. கல்வியினுடைய பயன் கற்றல் மட்டுமல்ல, மாறாக நிற்றல். கல்வியினுடைய பயன் கற்பித்தபடியே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அல்லவா, அதன்படி நாம் செயல்படுகிறோம் அல்லவா, அதுதான் கல்வியினுடைய பயன் என்பதை நாம் தெரிந்து கொண்டு பிற்கால வாழ்க்கையில நல்ல சிந்திக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் தலை சிறந்த மனிதர்களாகவும் ஆத்மாவாக அல்ல மகாத்மாவாக இந்த மனுலகத்திலே வாழ வளர நான் உங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். நன்றி.